Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSenseல இருந்து நமக்கு எவ்வளவு ரெவென்யூ ஃபார் டேக்கு வந்துட்டு இருக்கு. தென் பிகினரா இருக்கீங்க நீங்க. தென் AdSense தெரிஞ்சோ தெரியாமோ மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க. பட் என்னால் ரெவன்யூ வந்து பார்க்கவே முடியல அப்படின்றவங்களுக்குலாம் என்னுடைய வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தென் நீங்கள் இப்போ இந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சரிங்களா? கிட்டத்தட்ட நான் 3 இயர்ஸாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். 3 இயர்ஸை வந்து ஒரு டொமைன் வாங்கி அந்த டொமைன் AdSense அப்ரூவல் எடுத்து ஃபார் டேவுக்கு $1 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்கும் நான் ரெவன்யூ எடுத்து காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம சேனல் இருக்கக்கூடிய மோர் தென் வீடியோஸ் போயிட்டு 1 இயருக்கு பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். சரிங்களா? தென் அது இல்லாமல் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது. எல்லாமே வீடியோக்கு சென்டரில் சொல்கிறேன். இப்போது கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். சரியா? சரி, இப்போ டேரக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் பாருங்க நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா $79.64 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $178.80 வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $687.99 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் திஸ் மந்த்ல டோட்டலாக எவ்வளோ இருக்கு அப்படின்னா $783.98 வந்து கிடைச்சிருக்கு. சரியா? தென் பேலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா $52.06 வந்து இருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் வந்து நம்ம $266.37 வந்து விட்ரால் வச்சிருக்கோம். சரிங்களா? கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் $100 வந்தால் தான் மினிமமாக விட்ரால் வச்சுக்க முடியும். அது யூடியூபுக்கும் சரி அல்லது வெப்சைட்டுக்கும் சரி இது காமனாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து AdSenseல தான் லிங்க் ஆகும். சரிங்களா? தென் பிகினர்ஸ் வந்து ப்ரோ நீங்கள் ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, அது எதனுடைய ரிப்போர்ட்னே எனக்கு கொஞ்சமும் ஐடியா கிடையாது அப்படின்னா நண்பா இந்த வீடியோஸ் 99% நீங்கள் யூடியூப்ல தான் பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ யூடியூப்லேருந்து நிறைய பேருக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது இல்லையா? அது எங்கேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுனா AdSense என்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில இருந்தால் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அதுதான் இது. சரிங்களா? தென் அதனுடைய டேஷ்போர்டு தான் AdSense உடைய டேஷ்போர்டு தான் இது. சரிங்களா? தென் இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரிப்போர்ட் எல்லாமே வெப்சைட்லேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? வெப்சைட் என்னன்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியணுமே சொல்லணும், டொமைன் நேம் சொல்லணும் அப்படின்னா இப்போ .com, .net, .org இந்தமாரி டொமைன் நேம் ஐபி அட்ரஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfull.com, MRFWOLL mrfull.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். மோர் தென் வெப்சைட்டுமே என்னோட இது கொடுத்துருக்கேன். ஒன் டைம் சைடை போய் விசிட் பண்ணி பாருங்கள். சைடுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது, டொமைன் அத்தாரிட்டி, பேக்லிங்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? சரி, டாபிக் வந்துடலாம். இப்போது என்னுடைய வெப்சைட்டில் வரக்கூடிய ரெவன்யூ தான் உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். ஓப்பனாக சொல்ல போனால் எந்த ஒரு யூடியூபரும் வந்து எனக்கு இவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வந்து ரெண்டாவது. சரிங்களா? பிகினர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து எப்படி சொல்றது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. நம்ம உள்ள இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் நம்மளால எடுக்க முடியாது போயிடும், நமக்கு டீச் பண்ண யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை. உங்களால பெய்டு சர்வீஸை எடுக்க முடிஞ்சா எடுங்க. இல்லையா மோர் தென் ஃப்ரீயாவே எவ்வளோ பேர் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் தேடி கத்துக்கிறதுக்கு தான் டைம் ஆகுமா தவிர எல்லாருமே கத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் எதனால ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இவ்வளோ ரெவன்யூ வருது நீங்கள் வாங்கன்றதுதான் என்னுடைய கான்செப்ட். புரியுதுங்களா? நான் மட்டுமே இருந்தால் போதாது, நீங்களும் வாங்க, உள்ளே வந்து பாருங்க அப்படின்றதான். ஏன்னா வந்து இப்போ ஏகப்பட்ட காம்படிஷன் இருந்தாலும் பாதி பேர் சர்வே பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களால் அது முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். இதுதான் என்னுடைய கான்செப்ட். புரியுதுங்களா? சரி, டாபிக் வந்துடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $79 இன்னைக்கு மட்டுமே கிடைச்சிருக்கு, இது உண்மைக்குமே பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா இந்த $79ன்றது ரொம்பவே கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு எனக்கு கிட்டத்தட்ட $500 கிடைச்சிருக்கு, $700 கிடைச்சிருக்கு. கான்செப்ட் புரியுதா? மினிமமா ஒரு நாளைக்கு $100 கூட நமக்கு வந்து வரும். மினிமமே $100 சொல்றேன்னா அப்போ 10-5 நீங்க வந்து கணக்குலேயே எனக்கு வராது. கான்செப்ட் என்னன்னா, ஏன்னா நமக்கு வந்து அதிகமான ரெவன்யூ பார்த்து எனக்கு அப்படி சொல்றேன். ஓகேவா? பட் ஆனால் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு $1 கூட வரமாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் கண்டிப்பா ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும், வாய்ப்பு இருக்கு. சரியா? சரி, அது எப்படி என்னன்றதை நான் சொல்றேன். இப்போதைக்கு இப்போ இந்த டுடே டாலர் $79.64 வந்திருக்கு இல்லையா? அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்றது நம்ம டீப்பா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கிற இந்த ப்ளூ கலர் செக்ஷன் இருக்கிறத மட்டும் அந்த ரெவன்யூ மட்டும் ஏன் எதுக்குன்றது அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ இந்த டுடே டாலர் பாருங்க $79.64 வந்திருக்கு நண்பா. கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நமக்கு எவ்வளோ பேஜஸ் வருது, எவ்வளோ ரெவன்யூ வருது, அது இல்லாமல் எந்த கண்ட்ரில எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது அப்படின்றது எல்லாமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் டுடே டாலர்ல இப்போ நீங்க இந்த வீடியோஸ் இந்த டைம் பார்க்குறீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல இன்னுமே அதிகமாகலாம். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன், ஸ்டார்டிங் ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி போனா
நைட்டு 11:40க்கு ஆரம்பிச்சு கரெக்டாக 12 வரைக்கும் நைட் வந்து அந்த டைமில் தான் வீடியோ ஷூட் பண்ணி போடுவேன். சரிங்களா? இப்போ வந்து நான் அந்த டைமுக்கு தோணும் அந்த டைமுக்கு எடுப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா டொமைன் நேம் காட்டுறதில்லை இப்போலாம். சரிங்களா? ஸ்டார்டிங் வந்து mrfull.com காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ ஏன் காட்டுறதில்லைன்னா ஒரே AdSense அக்கௌண்ட்டில் மல்டிபிள் டொமைன் இருக்கிறதால வந்து காட்ட முடியாத சுச்சுவேஷன். புரியுதுங்களா? ஏன் ப்ரோ டொமைன் நேம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா டொமைன் நேம் வந்து mrfull.com தான். தென் அதை தாண்டி ஒரு சில பர்சனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் இருக்கு இல்லையா? என்னன்னா டொமைன் நேம் சொன்னா அதுக்குள்ளே போய் எனக்கு ஆகாதவங்க வேணும்னே போயிட்டு VPN யூஸ் பண்ணி அல்லது ப்ராக்ஸி யூஸ் பண்ணியோ, அதாவது 2 ஒன்று தான், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆடு கிளிக் பண்ணி விட்டுறாங்க. ஆடு கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே, அதாவது தேவையில்லாமல் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னாவே ஆடு லிமிட்ன்ற ப்ராப்ளம் எனக்கு வந்துடும். ஆட் லிமிட்னா வச்சுக்கோங்களேன், பிகினர்ஸ்க்கு தெரியாது அப்படின்னா ஆட் லிமிட்ன்றது 1 மந்த்துக்கு சைடு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க நண்பா. ஆட்ஸு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராது. இதுதான் ப்ராப்ளம். ஸோ எனக்கு ஆகாதவங்க என்னுடைய எனிமீஸ் சொல்லலாம், இந்த நண்பர் எது வேணா வச்சுக்கோங்களேன். அதாவது பொதுவாக நமக்கு ஆகாதவங்க நம்மளை மேலே வரக்கூடாதுன்னு நினச்சாங்களா என்ன பண்ணுவாங்களோ அத்தனையும் பண்ணுறாங்க. ஸோ அதனால டொமைன் நேம் காட்ட விரும்பல. இவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? தென் இப்போது ஓல்டு வீடியோஸ்லாம் நீங்கள் போய் செக் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய டொமைன் நேமு, என்ன ஆட் யூஸ் பண்ணணும், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், மேனுவல் ஆட் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சு எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் அது என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷன். பட் அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு கண்ட்ரிஸ்லாம் நான் காட்டுறேன். சரியா? சரி, இப்போ இந்த டுடே டாலர் 24 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து, அதாவது 24 ஹவர்ஸில் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அப்போது அந்த அமௌண்ட் எப்போ ப்ரோ எஸ்டேக்கு வரும்? இது ஒரு கொஸ்டின். அப்போ எஸ்டேல இருக்கிற அமௌண்ட் எங்கே போகும், லாஸ்ட் 7 டேஸில் இருக்கிற அமௌண்ட் எங்கே போகும்? இது இப்படிலாம் ஒரு டவுட் உங்களுக்கு இருக்குன்னா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ டுடே டாலர் எவ்வளோ இருக்குது? $79.64 இருக்கு. அது அப்படியே திஸ் மந்த்ல எவ்வளோ இருக்குது? $783.98 இருக்கு இல்லையா? இது கூட ஆட் ஆகி தான் காமிச்சிட்டு இருக்குது. புரியல ப்ரோ எனக்கு அப்படின்னா நண்பா, டுடே டாலர் உங்களுக்கு $1 வந்தாலும் சரி அல்லது $10 வந்தாலுமே சரி, அது எவ்வளோ வந்தாலுமே இப்போ எனக்கு வந்து $79.64 இருக்குல்ல, அது வந்து திஸ் மந்த்ல எவ்வளோ டாலர் இருக்குது? $783 இருக்கு இல்லையா? அது மொத்தமே அந்த $79 சேர்த்து தான் $783.98 காட்டுது. சரிங்களா? நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது எல்லாமே மந்த் எண்டில் தான் போய் ஆட் ஆகும். ஒரு சிலர் வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே போய் தான் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. AdSense பொறுத்த வரைக்கும் டுடேவில் எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே திஸ் மந்த்ல சேர்த்து தான் காட்டும். அது எந்த மாற்றமே இல்லை. சரிங்களா? ஆனால் இதில் எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் வந்து எப்பவுமே கணக்கில் எடுத்துக்கூடாது. ஏன்னா டுடே அமௌண்ட் நைட்டு 12:15 ஆன உடனே என்ன ஆகுனா, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு $100 வருதுன்னா அது அப்படியே எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். சரிங்களா? அப்போது டுடே இருக்கக்கூடிய இடத்துல 0 ஆகிடும், மறுபடியும் 1 மணிக்கு மேலே அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். கான்செப்ட் புரியுதா? அப்போ எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னா $178.80 இருக்கு. அது வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய் அந்த செக்ஷனில் ஆட் ஆகும். அப்போனா ப்ரோ $178 கூட அந்த இப்போ லாஸ்ட் 7 டேஸ்ல $687.99 இருக்குல்ல, அது கூட ஆட் ஆகி காட்டுமானா அப்படியுமே காட்டாது. ஏன்னா அது லாஸ்ட் 7 டேஸ்க்கான ரிப்போர்ட். அது கூட சேர்ந்தும் காமிக்கலாம், அதாவது அதிகமாகவும் காட்டலாம் கம்மியாகவும் காட்டலாம். ஸோ எஸ்டேவும் லாஸ்ட் 7 டேஸும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? இப்போ முதல்ல இருக்கிற 4 செக்ஷன் டவுட் கிளியர் ஆயிடுச்சா? அப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய செக்ஷன் என்ன அப்படின்னா நண்பா, 50 நாளுக்கு ஒன் டைம்ஸ் தான் விட்ரால் நடக்கும். அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. இப்போ மாதம் 30 நாள் வந்து நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட்டர் இருக்கு. 30 நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, 1ஆம் தேதி கரெக்டாக பேலன்ஸ்ல இந்த செக்ஷனுக்கு வந்து அமௌண்ட் மூவ் பண்ணி விடுவாங்க. இப்போ திஸ் மந்த் தோராயமா எடுத்துக்கங்க, $783 இருக்கா? இப்போ மந்த் எண்ட் இந்த மாசம் 30 வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டு 1ஆம் தேதி வரப்போகுது அப்படின்னா 12 மணிக்கு மேலே 00ன்னு மொத்தமாக ஆகிடும் அந்த செக்ஷனில். அது அப்படியே இந்த பேலன்ஸ்ன்ற இந்த செக்ஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் என்ன வந்து இன்வாலிட் கிளிக்கு அந்த மாரி எதனா நடக்கிறதுனாமே மைனஸ் ஆகிட்டு இந்த செக்ஷனில் வரும். பேலன்ஸில் வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு, அமௌண்ட் ஆட் ஆயிடுச்சுனாவே, இப்போ எனக்கு $52.06 இருக்கு இல்லையா, அந்த மாரி ஆட் ஆகிடுச்சுனாவே கரெக்டாக அதுலேருந்து 20 டேஸ்ங்க அதாவது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த 20 நாள் ஸ்டார்டிங் 30 நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விட்ரால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆக அதில் ஒரு 20 நாள். சரிங்களா? கரெக்டாக 21ஆம் தேதி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போது இடையில இருக்கிற அந்த 20 நாளில் என்ன ஆகும் அப்படின்னா ஹோல்டில் தான் இருக்கும் அமௌண்ட். அந்த 20 நாள் உங்கள் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி அல்லது சஸ்பெண்ட் ஆனாலும் சரி இல்லை அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆனாலும் சரி, எது நடந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு அந்தமாரி அந்த 20 நாளில் எது நடந்தாலும் பொறுப்பு இல்லை. ஏன்னா எப்படி சொல்கிறது, அமௌண்ட் வந்து இப்போ $100 இருக்கிறது மைனஸ் ஆகிட்டாலும் கேள்வி கேட்கறதுக்கு இல்லை அந்த 20 நாளுக்குள்ளே அக்கௌண்ட்டே ஏதோ ஒரு ப்ராப்ளமாக ஏதோ ஒரு சம் இஷ்யூஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது நண்பா. 20 நாள் 21ஆம் தேதி இந்த பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் 00 ஆகிட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் $100 வந்தால் தான் விட்ரால் வச்சுக்க முடியும். அதிகபட்சம் $300 நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அதாவது $100 எனக்கு வந்தால் வேண்டாம், எனக்கு $300 வந்தால் விட்ரால் வச்சுக்கிற மாதிரி செட்டிங்ஸ்லாம் நம்ம மாற்றி வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட் $266.37 வந்து நம்ம விட்ரால் வச்சிருக்கோம். இப்போ மேலே இருக்கிற எல்லா செக்ஷன் டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டுடே டாலரில் $79.64 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா?
கீழே பாருங்க பேஜ் வியூஸ் எவ்வளோ இருக்கு, தென் கிளிக்ஸ். பேஜ் வியூஸ் பாருங்க எவ்வளோ இருக்கு, 350 பேர். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கொஸ்டினா இருக்கும், ப்ரோ உங்களுக்கு வெறும் வரதே 300 பேர், அதிகபட்சம் 1000 பேர் இவ்வளோதான் சொல்றவங்களுக்கு எல்லாருக்கும் நண்பா. வரக்கூடிய ஒவ்வொரு யூஸருமே 100% ஆர்கானிக்காக வராங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா எந்த டிராஃபிக்குமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் டிராஃபிக்ன்றதால நமக்கு சிபிசி பிட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க சரிங்களா. சரி, என் வெப்சைட்டுக்கு 350 பேஜ் வந்ததால இந்த $79.64 வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. கீழே பாருங்க கிளிக்ஸ்னு போட்டு என்ன இருக்கு, 13 கிளிக்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு 350 பேர் வந்திருக்காங்க. 350 பேர்ல 13 பேர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ள வந்திருக்கிற ஆட், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்க. அந்த 13 பேருமே அவங்க தெரிஞ்சு கிளிக் பண்ணியிருக்கலாம், அல்லது தெரியாம கிளிக் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக கிளிக் பண்ணியிருக்கலாம். புரியுதுங்களா. ஸோ அவங்க ஆட் கிளிக் பண்ணதால நமக்கு இந்த $79.64 வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா. தென் பக்கத்துல இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி, ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் நம்ம ரன் பண்றோம் பேக் எண்ட்ல அப்படின்னாலே இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி இது கண்டிப்பா எந்த அளவுக்கு ஹையா இருக்கோ அந்த அளவுக்கு தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே லோவா இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஜ் ஆர்பிஎம் என்ன, சிபிசின்றது உங்களுக்கு புரியுற போல நான் ஷார்ட்டா சொல்றேன். இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட $227.54 வந்து கிடைக்கணும் சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு யூசர் இப்போ 13 ஆடு கிளிக் நடந்திருக்கு அப்படின்னா அந்த 13ல எதனா ஒரு யூசர் ஆடு கிளிக் பண்ணியிருந்தாலே $227.54 வந்து கிடைக்கணும். இதுதான் அந்த பேஜ் ஆர்பிஎம் சரிங்களா. ஆனா நமக்கு அவ்வளவு கிடைக்குதா, ஆனா அவ்வளவு கிடைக்கல. ரீசன் என்ன, கீழே பாருங்க சிபிசி எவ்வளவு இருக்கு, $6.13. அப்பனா ஒரு யூசருக்கு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா இந்த டைமுக்கு $6.13 தான் கிடைக்குது சரிங்களா. அப்ப ஏன் ப்ரோ மேல இருக்கக்கூடிய இந்த $227 ஏன் ப்ரோ நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்க நண்பா. நாம ஒர்க் பண்ணக்கூடிய கேட்டகரி நீச்சஸ் ஓகேங்களா. இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் இது எல்லாமே சிபிசி ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இந்த 4 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சிபிசி மினிமம் $350 $700 கூட இருக்கும் நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். ஸோ அது போல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு ஒரு யூசர் வந்து ஆட் கிளிக் பண்ணி நடக்குது, ரெவன்யூ ஜெனரேட் ஆகுதுன்னா அது அட்லீஸ்ட் 50% கிடைச்சிடும். ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, உள்ள வராங்க, வந்து தெரிஞ்சோ தெரியாம அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்குள்ள வந்துட்டு வேற போஸ்ட்டுக்கோ அல்லது வேற பேஜஸ்க்கோ மாறி போய் ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா கிடைக்குமா, கிடைக்காது இல்லையா. ஸோ இந்த பேஜ் ஆர்பிஎம்மே ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும் சரிங்களா. தென் ஆவரேஜா நம்ம ஒரு யூசர் வந்து கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த கீழே இருக்கிற $6.13 அதுதான் நமக்கு கிடைக்குது சரியா. தென் இம்ப்ரெஷன் வந்து பாருங்க 1030 இம்ப்ரெஷன் இருக்கு. அதாவது பேஜ் வியூஸ்க்கு இம்ப்ரெஷனுக்குலாம் காசு வருமான ஆட்சன்ஸ்ல இருந்து வராது நண்பா. இம்ப்ரெஷனுக்கு காசு வர எல்லா பிளாட்ஃபார்மே உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ்ல அவைலபிளா இருக்கும். அது எல்லாமே ECPM கொடுப்பாங்க. ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட் மோப், ஆட் மேனேஜர், ஆட்சன்ஸ் 360 இது 3 பிளாட்ஃபார்ம்லையும் கிடைக்கும், ஆட்சன்ஸ்ல மட்டும் கிடைக்காது சரிங்களா. தென் இம்ப்ரெஷன் எதை பொறுத்து வருது அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்குள்ள இப்போ 350 பேஜஸ் இருக்கு, அதாவது 350 பேர் வந்திருக்காங்க. அந்த 350 பேரும் 1 or 2 seconds 1 or 5 seconds அந்த மாதிரி 1 நிமிஷம் இருந்திருக்கலாம், 5 நிமிஷம் கூட இருந்திருக்கலாம். அவங்க எவ்வளவு நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன் கவுண்ட் ஆகும் சரிங்களா. தென் பேஜ் சிடிஆர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.71% இருக்கு. இப்போதைக்கு சைடு வந்து சேவ் ஜோன்ல இருக்கு, பிரச்சனை கிடையாது. இது ஏன் நான் சேவ் ஜோன் இருக்குன்னு சொல்றேன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து என்னதான் யூசர் ஃபார் டேவுக்கு 1000 பேர் வந்தாலும் சரி 5 லட்சம் பேர் வந்தாலும் சரி பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே நம்ம வெப்சைட்டுக்கு பிரச்சனை தானாவே வருதுன்னு அர்த்தம். ரீசன் என்ன அப்படின்னா பேஜ் சிடிஆர் 10க்குள்ள இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. ஆட் லிமிட் வந்துருச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு விளம்பரமே நம்ம வெப்சைட்டுக்கு வராது. ஸோ பேஜ் சிடிஆர் 10க்குள்ள மெயின்டைனிங் பண்ணிக்கோங்க. 10க்கு மேலே போச்சு அப்படின்னா பின் விளைவுகள் ரொம்ப படுபயங்கரமா இருக்கும், அதை நீங்க தான் பார்த்துக்கணும் சரிங்களா. தென் பக்கத்திலே கண்டிஷனா லாஸ்ட் 7 days நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இப்போதைக்கு இது வேண்டியதில்லை. டுடே மட்டும் நம்ம அதை பார்த்துடலாம். டுடேவில் இதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். டுடேவில் கண்ட்ரிஸ் வச்சிருக்கேன், மேலே பார்த்தீங்கன்னா ஆடோட சைஸ் வச்சிருக்கேன். ஆடோட சைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது சரிங்களா. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுலேருந்து 1 year ஓல்டு வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதில் தான் வேர்ட்பிரஸ்க்கு என்ன ஆட் யூஸ் பண்ணணும், பிளாகருக்கு என்ன ஆட் யூஸ் பண்ணணும், என்ன கோடு சைஸ் யூஸில், அதாவது சைஸ்னா இப்போ 300க்கு 250 அந்த மாதிரி என்ன சைஸில் டீட்டெயில்டாகவே இன்னும் கொடுத்துருக்கோம். இந்த இடத்த உங்களுக்கு வந்து புரியாது, ஏன்னா எல்லாமே பெய்டு சர்வீஸாக மாற்றந்தால காட்ட முடியாத சுச்சுவேஷன் சரிங்களா. சரி, இதில் டுடேவில் மட்டும்
இப்போ கண்ட்ரிஸ் பாருங்க, வேற எதுவுமே பார்க்காதீங்க, கண்ட்ரிஸ் பாருங்க. யூஎஸ், சரிங்களா? நான் தலைப்பாடம் அடிச்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவை டார்கெட் பண்ணாதீங்க, டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்றதுதான், சரிங்களா? அதே தான் இந்த வீடியோவில். இப்போ யூஎஸ் வந்து பாருங்க, கிட்டத்தட்ட 148 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதுல 6 பேர் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. 6 பேர் கிளிக் பண்ணதால கிட்டத்தட்ட $79.48 வந்து கிடைச்சிருக்கு. ஆனா இந்தியாவில இருந்து பாத்தீங்களா, 198 பேர் வந்திருக்காங்க, 7 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க, 0.16 கான்செப்ட் புரியுதுங்களா? ஆக்சுவலி நண்பா, இந்தியாவில் இன்னைக்குன்றது கிடையாது, நீங்க போய் என் சேனல் இருக்கக்கூடிய 800 வீடியோக்கு மேல நான் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க எந்த வீடியோ எடுத்தாலுமே இந்தியாவில இருந்து உங்களால அந்த அளவுக்கு மோஸ்ட்லி ரெவன்யூன்றது பார்க்கவே முடியாது. இதுதான் இந்தியாவுடைய நிலைமை. இந்தியாவில இருந்து நமக்கு என்னதான் 1,00,000 பேர் வந்தாலுமே ரெவன்யூன்றது அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா அதுவே 1000 பேர் அமெரிக்காவில இருந்து வராங்க அப்படின்னா நமக்கு 1000 மடங்கு ரெவன்யூ அதிகமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. புரியாத பட்சத்தில் நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, கால் பண்ணுங்க, பர்சனலாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன், சரியா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டவுட் என்ன இருக்குது, இல்லை வெப்சைட் சம்மந்தமாக எனி சர்வீஸ் உங்களுக்கு வேணாலும் கால் பண்ணுங்க, சரியா? சரி, அது போக கீழே இருக்கிற அதர் கண்ட்ரி பார்த்தாங்களும் ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஜஸ்ட் பேஜ் யூஸ் தான் இருக்க தவிர ஆட் கிளிக் இல்லை. இதுலேயே வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்குமே பார்க்கலாம். தென் இப்போதைக்கு டுடேவிலே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ் காமிச்சிருக்குன்னா இதில் வந்து பாருங்க, இந்த ஸ்க்ரீனில், அதாவது சிபிசி அந்த யூஎஸ்ல ஒரு யூசர் ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு ஆவரேஜ் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா $13.25. அப்போ நமக்கு ஆவரேஜா கிட்டத்தட்ட $79.48 வந்து கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? ஸோ நண்பா, இப்போ உங்களுக்கு எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணா நமக்கு எந்த அளவுக்கு ரெவன்யூ வரும்ன்றது உங்களுக்கு நான் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். இதை தாண்டி நான் இந்தியாவை தான் டார்கெட் பண்ணுவேன், எனக்கு இந்தியாவில் தான் 10,000 பேர் 4 டேவுக்கு வராங்க அப்படின்னா 5-10க்கு, அதாவது மினிமம் $5 $10 தான் பார்த்துட்டு இருக்கிறதா இருக்கும். அதுவே எனக்கு போதும் ப்ரோ, மாசம் $300 $400 வருது, எனக்கு அதுவே போதுன்னா அது நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஆனா இப்போ எனக்கு மாசம் $1000 மேல வேணும், $2000 வேணும், $5000 வேணும் அப்படின்னா நீங்க யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கு, டயர் 1 கண்ட்ரி. அந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போட்டால் தான் வேலைக்கு ஆகும். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்கணும், தமிழில் வேலைக்கு ஆகாது, சரியா? தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க, அல்லது கமெண்ட் பாக்ஸ்ல கூட கமெண்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே 100% பெய்டு சர்வீஸ்க்குள்ள வரும், எதுவுமே ஃப்ரீ கிடையாது, சரிங்களா? ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது கூகுள் ஆட்சன்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களால் வாங்க முடியல அப்படின்னா பெய்டு சர்வீஸை நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு. நம்ம வந்து வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் ஆன சைடு இருக்குனாவே அது நம்ம உங்களுக்கு மூவ் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேவா? அது இல்லாமல் முக்கியமாக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பிளாகர் வந்து வச்சிருக்கீங்க, எனக்கு கண்டென்ட் ரைட்டிங் பண்ண தெரியாது ப்ரோ, எனக்கு பெய்டு சர்வீஸாக நீங்கள் கொடுப்பீங்கன்னா நம்ம ஃபார் ஆர்டிகல் 150 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? தென் இப்போ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்லேயே வந்து 100% ஹியூமன் கண்டென்ட்டாக இருக்கும். நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் இன்னும் 20 டேஸில் ரேங்க் ஆகவே ஸ்டார்ட் ஆகிடும். அது இல்லாமல் அபோவ் 1500+ வேர்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்கு கீழெலாம் இருக்காது, சரிங்களா? நீங்கள் வந்து எந்த ஏஐ டிரெக்டரில் கூட போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம், இது ஏஐ கண்டென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஹியூமன் கண்டென்ட், சரிங்களா? தென் ப்ரோ, நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸை மானிட்டேஷனுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு தனி நீச்சஸ் இருக்கு நண்பா. இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் அப்ரூவலாக வாங்கிட்டேன், எனக்கு பேஜ் அட்வன் சிபிசி சுத்தமாக இல்லை, சிபிசியில் எனக்கு 0.02 0.03 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சிபிசி இன்க்ரீஸ் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் பேஸ் பண்ணி இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு 1 மந்த்தில் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மினிமம் $10 வரைக்கும் கொண்டு போய் நிறுத்த முடியும். ஐசிபிசி கண்டென்ட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சர்வீஸ் என்ன வேணா கால் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான முக்கியமாக பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. பேக்லிங்க் உருவானு கொடுத்துட்டு இருக்கேன். பேக்லிங்கோட இம்பார்ட்டன்ட் நிறைய பேருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஷார்ட் அண்ட் சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம போடக்கூடிய ஆர்டிகல் வந்து மற்றவங்களுடைய போஸ்ட்டில் ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது பேக்லிங்க்குள்ள கணக்கில் வரும், சரிங்களா? தென் அதுபோல் நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பேக்லிங்க்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசருமே ஆர்கானிக்காக அதிகமாகும், சரிங்களா? பிகினர்ஸ்க்குலாம் இதெல்லாம் தெரியாது. இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்க சொல்கிறேன், சரியா? ஏன்னா வீடியோ டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, அதனால தான், சரியா? தென் பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. முக்கியமாக நம்ம வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி உங்களுக்கு போடணும், டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா அதுவுமே சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி மினிமமாக வந்து 5000 ஸ்டார்ட் ஆகுது பேக்கேஜ். டொமைன் ரேட்டிங்குமே வந்து 5000 ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? என் சைடு எல்லாமே மினிமம் வந்து 45+லேருந்து 50 வரைக்கும் தாராளமாக ஸ்பாம் ஸ்கோர் 1%லேயே எடுத்துகிட்டு போய் நிறுத்த முடியும். வித்தின் நம்ம பண்ணுற எல்லா சர்வீஸும் 100% குவாலிட்டியாக இருக்கும். நீ ஆர்டிகல் வாங்கினா 5-10 வாங்கலாம் சொல்ல மாட்டேன்.
ஒரே ஆர்டிக்கல்னா கூட வாங்கி பாருங்க, பிடிச்சா வாங்குங்க, பிடிக்கலையா தாராளமாக விட்டுருங்க. நான் எதுவுமே இதில் சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? தென் உங்கள் வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி போடணும், டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னா தாராளமாக கனெக்ட் பண்ணுங்கள். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இல்லை ப்ரோ நான் ஒரு பிகினர்ஸாக இருக்கேன், எனக்கு வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணணும், எனக்கு சொல்லி தருவீங்களா, நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்களான்னா கண்டிப்பாக சொல்லித்தரோம் நண்பா. கிளாஸும் எடுக்கிறோம். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு நான் வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து 11,000 ரூபா. சரிங்களா? தென் ஆன்லைன் கிளாஸோட 15,000 ரூபா. இவ்வளோ தான். மேலே 4,000 ரூபா கொடுக்குறீங்கன்னா ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். இதில் 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். உங்களுடைய மெயிலில் தான் வாங்கக்கூடிய ஹோஸ்டிங் டொமைன் எல்லா ஆக்சஸும் உங்களது தான் இருக்கும். வருஷத்துக்கு 1 டைம் நீங்கள் தான் ரினியூல் பண்ணிக்கிற போல இருக்கும். சரிங்களா? மற்றவங்க மாதிரி வந்து நம்ம வெறும் யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து ஏமாத்துறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எதில் இந்த ஹோஸ்டிங்கில் தான் வாங்குவேன். ஹோஸ்டிங்கில் வாங்கி A to Z ஃபுல் செட்டப் ஸ்க்ராட்ச்லேருந்து கிளாஸ் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே எப்படி வாங்கணும், எப்படி டொமைன் செலக்ட் பண்ணணும், தென் எப்படி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும், வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும் பேசிக்ஸ் வந்து எப்படி பர்மனன்ஸ் செட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறது, அடுத்து வந்து மெயின் மெனுஸு, ஹெட்டர் ஃபுட்டர், பாடி செக்ஷனு, அதுமாதிரி பேசிக்ஸ் எல்லாமே ஆரம்பித்து ஆட்சன்ஸ் வரைக்கும் எல்லாமே A to Z வந்து சொல்லி கொடுக்குறதா இந்த கிளாஸ்க்குள்ளே வரும். சரிங்களா? தென் உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அது வந்து பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அஃபிலியேட்டாக இருந்தாலும் சரி, ஹூ காமர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிளாகிங்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஓன் பிராண்டு மாதிரி என்ன காட்டணும், அந்த மாதிரி எனி சர்வீஸ். ஏன்னா வெப்சைட் பில்ட் பண்ணுறதா இருந்தால் கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து வெப்சைட் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் ஒரு பிகினராக இருக்கேன், ஒரு ரூபா கூட நான் செலவு பண்ணக்கூடாது, பட் அப்படியே நான் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியுமா, கற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும் நண்பா. நான் ஃபஸ்ட்டு அமௌண்ட் ஆகுன்னு சொன்னது எல்லாமே வந்து வேர்ட்பிரஸ். சரிங்களா? ஆனால் ஃப்ரீயாக ஒரு செக்ஷன் இருக்குது. ஃப்ரீ பிளாட்ஃபார்மே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு வந்து கேட்டிங்கன்னா பிளாக் ஸ்பாட் டொமைன். சரிங்களா? நீங்கள் வந்து வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கற்றுக்கிறது என்ன, ஒன்று வேர்ட்பிரஸ்னா என்னென்னு கற்றுக்கணும், ரெண்டாவது பிளாகர்னா என்னென்னு கற்றுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பிளாகர்னா என்னென்னு கற்றுக்கிட்டு தான் வேர்ட்பிரஸ் பக்கம் வரும். ஏன்னா வந்து எடுத்த உடனே நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ கூகுளில் போகிறீங்க, பிளாகர் டைப் பண்ணுறீங்க, பிளாகில் ஃபஸ்ட்டே வரும். பிளாகில் ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதிக்கும். பிளாக்ஸ்பாட் டொமைனில் ஒரு டொமைன் கிரியேட் பண்ணி சப் டொமைன் மாதிரி வரும். நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இப்போ எனக்கு மட்டும் ஃபார் டேக்கு இவ்வளோ வருதில்ல, இப்போ நான்லாம் உள்ள என்ட்ரி ஆனால் வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க. வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நான்றதில்லை, நீங்கள் யாருக்கிட்ட போனாலுமே அவங்க இடத்த வார்த்தைக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வாங்க ப்ரோ, கண்டிப்பாக போட்டதை ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் எடுத்துருவாங்க அப்படின்னாங்கன்னா தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. நான் வந்து மறைச்ச பேசலாம் கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 1 வருஷம் ஆகலாம், 1.5 வருஷம் ஆகலாம் நீங்கள் முழுசாக கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லும் போது தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா தவிர நீங்களாக ட்ரை பண்ணுற வரைக்கும் அது வேலைக்கே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்னா என்னென்னு பேசிக் வந்து எல்லாமே கற்றுக்கவே உங்களுடைய நாலேஜோட ஸ்பீடு பொறுத்து 6 மாதத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் தாராளமாக ஆகலாம். $1 உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறதுக்கு. புரியுதுங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு என்னைக்கு ஃபார் டேவுக்கு 1000 பேர் ஆர்கானிக்காக வராங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியுமா தவிர அது வரைக்கும் உங்களால் ரெவன்யூன்றது ஒன்று பார்க்க முடியாது. அது 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் கூட ஆகலாம். யாராச்சும் நீங்கள் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க ப்ரோ, ஒரு 3 மாதத்துல உங்களுக்கு ரெவன்யூ வர ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க, அது ஸ்கேம் பண்ணுறது மாதிரி ஆகிடும். சரியா? தென் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன், வேறு எதுவும் கிடையாது. தென் அது போக ஆன்லைன் கிளாஸ்லேயே, அதாவது கோர்ஸ்லேயே கிட்டத்தட்ட 250 கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வந்து வெப்சைட் சம்மந்தமாக எனி கோர்ஸ் நம்ம SEO கோர்ஸ் இருக்குது, நிறைய கோர்ஸ் இருக்குது. லிஸ்ட்டு போட்டால் பெருசாக போயிடும். தென் இதில் முக்கியமானது மட்டும் ஒரு சிலது சொல்லியிருக்கேன். உங்கள் வெப்சைட்டுக்கு ரேங்க் பண்ண தெரியல, இல்லை ப்ரோ எனக்கு வெப்சைட்டே கஸ்டமைஸ் பண்ண தெரியல ப்ரோ, நான் பிகினராக இருக்கேன், என் வெப்சைட் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா ப்ரோ, எனக்கு ஆர்டிகல் போட்டு SEO பண்ணுறது எப்படின்னு சொல்லி தருவீங்களா, தென் எனக்கு ஒரு லேஅவுட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது ப்ரோ, நான் ஒரு ஃப்ரீலான்சராக மாறணும், அதுக்கு பேசிக்ஸாக என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ப்ரோ, எனக்கு இங்கிலீஷே சுட்டு போட்டாலும் வராது, பட் ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு என்னால் பேச முடியும் அப்படின்னா அந்தமாரி உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குதோ அதை வந்து அடுத்த லெவலுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். எனக்கு வந்து ஒன்றுமே தெரியலனா கூட, அதாவது எனக்குன்றதில்ல, உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். புரியுதுங்களா? அது இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு எல்லா குரூப்பும் கொடுத்துருக்கேன். விருப்பமாக இருந்தால் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில அப்டேட் வந்து குரூப்பில் வந்து எதுனா முக்கியமான கூகுள்லேருந்து அப்டேட் வருதுன்னா நம்ம அதில் தான் ஷேர் பண்ணுவோம். யூடியூப் அதாவது வீடியோஸில் 1 டே டிலே ஆனாலும் உங்களுக்கு குரூப்பில் அப்போ அப்டேட் கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், யோசிக்காதீங்க. டவுட் இருக்குது அப்படின்னா நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, வெளியே 4 மணி ஆனாலும் சரி, பிரச்சனை கிடையாது. கால் பண்ணி உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஏதாவது சர்வீஸ் வேணும், பெய்டு சர்வீஸாக கோர்சஸ் என்ன வேணும் அப்படின்னாலுமே தாராளமாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா?
தென் வீடியோடைய டியூரேஷன் ஆவரேஜ் இப்பயே 24 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் மேலும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் வேணும், ஆட்சன்ஸோட அப்டேட் வேணும். இது ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்டெரக்டாக நான் வீடியோவில் சொல்லணும்பா. ஒரு சிலது பர்சனலாகவும் இருக்கும், ஒரு சிலது ஓப்பனாக உடச்சி சொல்லிடுவேன். அதனால் பார்த்துக்குங்க. தென் உங்களுக்கு ரெவன்யூ வேணும் அப்படின்னா எஃபெக்ட் போட்டால் மட்டும் தான் வரும். எஃபெக்டே போடாமல் நான் மானிட்டேஷன் வாங்கிட்டேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஸோ எஃபெக்ட் போட ரெடி ஆகுங்க. கற்றுக்கணும்னு நினச்சி உள்ள வாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்கு மேலே அமௌண்ட் வந்துடும் சொல்லிட்டு நினச்சி யாரும் உள்ள வர வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேர்னிங் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை கற்றுக்கிட்டு அதுலேருந்து ரெவன்யூ பாருங்க. அது ரெவன்யூ வராத பட்சத்தில் நீங்களே ஒரு ஃப்ரீலான்சராக மாறி கூட அதை வந்து கோர்ஸாக போட்டு விற்று நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா? நீவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை நண்பா. தென் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாலும் பார்க்குறீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கல, எதுவுமே எந்த ஒரு வீடியோவும் இது வரைக்கும் நம்ம எடுத்ததில்ல. ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணியிருக்க மாட்டேன்னா. சரிங்களா? வீடியோ எடுப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே அப்லோட் பண்ணிவிடுவேன். வீடியோவில் அங்கங்கே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடிட் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. சரிங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பை பை நண்பா.